ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஆர்டியில் அக்ஷய திருதிக்கு நான் என்ன நகை வாங்கினேன் அதோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். அது கூடவே ஒரு சில கோல்டு சேவிங் டிப்ஸும் பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டு அதே போல் ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லியிருந்தது போலவே ஜிஆர்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா May 12 வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அக்ஷய திருதிக்கு எடுத்தால் நல்லது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்ததை காதில் வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அதனால் எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தாங்க. போன அக்ஷய திருதிக்கு கோல்டு நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த அக்ஷய திருதிக்கு கோல்டு ரிங் தான் எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. பட் வந்து ரொம்ப குட்டி சைஸாக இருந்தது. பாப்பாவும் இப்போ போட முடியாது, வளர்ந்து போடுறதுக்கு இப்போ நம்மளாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு ரிங் என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி போய் நான் வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். மாற்றினதை பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் May 12 அன்றைக்கி மாற்றினோம். ஜிஆர்டியில் வந்து அன்றைக்கும் அதே ஆஃபர் இருந்தது, கிராமுக்கு 60 ரூபாய் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி. வாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மற்ற கடை இருக்கப்போ ஜிஆர்டியில் என்ன ஸ்பெஷல், நான் ஏன் ஜிஆர்டி வந்து ரிங்லாம் வாங்கினா சூஸ் பண்ணுறேன், என்னோடய ஹஸ்பண்ட் ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஆர்டியில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ரிங் கலெக்ஷனாக இருந்தாலும் அதாவது லெஸ் வெயிட்டில், கம்மியான வெயிட்டில் வந்து லைட் வெயிட்டில் சூப்பரான ஜுவல்ஸ் வந்து இருக்கும் ஜிஆர்டியில். பர்சன்டேஜ் கொஞ்சம் அதாவது வேஸ்டேஜ் இதெல்லாம் அதிகமாக போட்டிருந்தாலும் கலெக்ஷனுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து ஜிஆர்டி வந்து சூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஜிஆர்டி தான் வந்து சூஸ் பண்ணி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சரி, ஜிஆர்டியில் வந்து கோல்டு சீட்டும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஜிஆர்டியில் இது வரைக்கும் நான் வந்து கோல்டு சீட் போட்டதில்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் போட்டிருக்காங்க. பட் வந்து நெக்ஸ்ட்டு கோல்டு சீட் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஜிஆர்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். ஜிஆர்டியில் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் வந்து தராங்க கோல்டு ஷீட் போட்டோன்னா. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வர ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஜிஆர்டி பற்றி என்ன டவுட்னாலும் கேளுங்க. நான் அவங்க இருக்கிறது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னால நான் வந்து தஞ்சாவூர் பிரான்ச் தான் வந்து விசிட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் வந்து கேட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தான் வந்து நாங்கள் 2 பேரும், என்னோடய ஹஸ்பண்டும் நானும் May 12 அன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண என்னோடய கோல்டு ரிங்கு. இதோட வெயிட்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டிசைன் வந்து ஒரு பார்த்தா பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரியும் தெரியும், ஒரு ஃப்ளவர் அந்த லீஃப் இருக்கிற டிசைன் மாதிரியும் தெரியும். பட் கரெக்டாக என்னால் எந்த டிசைன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வந்து கேஸ்டிங் டிசைன் தான், நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இது உடையாது. பட் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த ரிங் பார்த்திங்கன்னா வந்து இதை விடவே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா 1 கிராம் 200 அந்த மில்லிகிராம்ஸுக்கு இதுக்கு மேலே வந்து இருக்காது. நான் எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து என் கையில் வந்து போட்டு காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் இன் ஷேப் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரனில் வாங்கினது, நான் கன்சீவாக இருந்தப்போ ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தான். 2வது ரிங்கும் என்னோடய பர்த்டேக்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி ஸ்பெஷலாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது தான் இந்த 2 ரிங்குமே. எனக்கு ரிங்னா ரொம்பவே பிடிக்கும். பட் வந்து வீடு குடி போகிறப்ப பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பத்தாதனால நிறைய ஜுவல்ஸ் வந்து நம்ம விற்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதில் நிறைய ரிங் போட்டாச்சு. அப்புறம் என்னோடய தாலி செயின் எடுக்கிறப்ப நிறைய ரிங் வந்து போட்டாச்சு. பட் குட்டி குட்டி ரிங்லாம் வந்து போடக்கூடாது, அதை பற்றிலாம் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு. அது நிறைய வந்து வேஸ்டேஜ், நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு சுச்சுவேஷன் அது எல்லாமே போடுற மாதிரி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து குட்டி குட்டி ஜுவல்ஸ் ரொம்பவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, தேவைக்கு அளவுக்கு மீறி நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அது செய்கூலி சேதாரம் வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக வந்து நம்ம சின்ன சின்ன காயின்ஸாக மில்லிகிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜிஆர்டிலலாம் காயின்ஸு. 600 ரூபாய் 700 ரூபாயிலலாம் நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து வாங்கிடலாம். 1500 ரூபா இருக்குன்னா கூட நீங்கள் அது ஒரு காயின்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜுவல்ஸ் வாங்குறதோட காயின்ஸ் வாங்குறது பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே வந்து ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வெயிட் போட்டாலும் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஜிஆர்டியில் நகை எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி வந்து சாமி போட்ட ஃபோட்டோ வந்து தராங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து வேறு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த பேகு, அதுக்கப்புறம் வந்து இந்த பில்லு, இதான் வந்து ஜிஆர்டியில் வந்து எங்களுக்கு வாங்கின அன்றைக்கி கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு May 10 அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி தான் ஹஸ்பண்ட் வந்து
மீட்டிங் போயிட்டு அப்படியே எனக்காக இந்த கோல்டு கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா நாங்கள் பிக் டெம்பிள் அதெல்லாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு பெரிய கோயிலெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் ஜிஆர்டியில் 12ஆம் தேதி என்னோடய பர்த்டே அன்னைக்கு வாங்கினோம். வாங்க பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வாங்கின கோல்டு ரிங்கோட பில்லு புதுசு பழசு எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா வந்து நம்ம 2 நாளில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். 1 வீக்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதே கிராம்ஸாக இருந்தால் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட இருந்ததுன்னா அந்த கூட உள்ள அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம எல்லாமே போட்டு கொடுக்கணும். பார்த்திங்கன்னா எங்களோட புது கோல்டு ரிங் பார்த்திங்கன்னா 1 கிராம் 220 மில்லி இருந்தது. பழசு பார்த்திங்கன்னா வந்து அந்த 0.12 அந்த மில்லிகிராம்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 9547 ரூபா, அதோட அந்த ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 9758 ரூபா 89 பைசா வந்து வந்துச்சு. மொதல் நாள் எடுத்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் 6700 ரூபா. 10ஆம் தேதி எடுத்தது. 12ஆம் தேதி போய் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 6725 ரூபாய். இதை நான் வந்து சொல்லலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக 60 ரூபா அக்ஷய திருதி ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 9547 ரூபா 85 பைசா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புது ரிங்கோட ப்ரைஸு. நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 9731 ரூபா 66 பைசா. இதில் வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது டேக்ஸு, அதே மாதிரி விஏ எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் வந்து நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட புது ரிங் வந்து 1 கிராம் 220 மில்லி, பழசு பார்த்திங்கன்னா 1 கிராம் 208 மில்லி தான் இருந்தது. ஸோ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வந்து 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தது. இதில் நம்மளோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 60 ரூபாயும் வந்து ஆட் ஆகுது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஏன் நான் வந்து போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 50 ரூபா தான் கூட போகுது. இருந்தாலும் 10ஆவது ரிங்கை நம்ம வச்சுருக்கிறதுக்கு பதிலாக பாப்பாவும் இப்போ போட போகிறதில்ல, அவங்க 10 வருஷம் கழித்து தான் போடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்களோட பாப்பா வந்து ஒரு விநாயகர் டாலர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இப்போ போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி காணா போட்டுவிட்டா நம்ம கஷ்டப்பட்டு தங்கம் வந்து சேர்க்குறோம் ஒரு கிராமா, அது வந்து எப்படி காணா போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குற பொருள் காணா போனால் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த வருத்தம். ஸோ இது போல் ஆகாமல் இருக்கிறது குழந்தைங்களுக்கு இப்போ வந்து போட்டு விடக்கூடாது. அவங்களுக்கு வளர்ந்து விவரம் தெரிஞ்சு அவங்களாம் பத்திரமா வச்சுக்கிறப்ப தான் அவங்களுக்கு கோல்டு வந்து போட்டுடணும். ஸோ இப்போ பாப்பா போட போகிறதில்ல, வீட்டில் வச்சுருக்கிறத விட நம்ம போய் நம்ம போட்டுக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போய் கோல்டை வந்து மாற்றி இப்போ நான் போட்டுக்கிற மாதிரி என்னோடய சைஸு கரெக்டாக, ஹஸ்பண்ட்க்கு வந்து கரெக்டாக சைஸ் தெரியல, கன்சீவ் ஆனதுனால கொஞ்சம் வெயிட் போட்டனால ரிங் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ நான் அதை போய் மாற்றிட்டு வந்துட்டேன். ரிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹஸ்பண்ட் வந்து ஒன்றும் கோச்சிக்கல, அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் சைஸ் பத்தாமல் நம்ம வச்சுருக்கிறத விட அவங்க பாப்பாக்காக வச்சுக்க சொன்னாங்க. இருந்தாலும் 50 ரூபா தான் கூட போணுச்சு. நாங்கள் ஒரு வேலையாக தான் பிக் டெம்பிளுக்கு போனோம் சாமி கும்பிட்றதுக்காக என்னோடய பர்த்டேன்னு. ஸோ அப்படியே வந்து சாமியும் கும்பிட்டுட்டு இதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொலுசும் பார்த்தோம் ஜிஆர்டியில், பட் வந்து எனக்கு செட் ஆகலை. ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருதினா வந்து கோல்டு மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அக்ஷய திருதி அப்படின்ற திருநாள் வந்ததுனால நம்மளால் வந்து 1 கிராமாவது சேமிக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அக்ஷய திருதி கூட தங்கம் வாங்கிக்கிறது. அதோட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இப்போ நம்மளோட வெட்டிங் டே வருது, அதே மாதிரி பர்த்டே எல்லாத்துக்கும் வந்து வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு இது மாதிரி அதிகமாக காசு போடாமல் இந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கோல்டு. இந்த மாதிரி ரிங்ஸ் இது மாதிரிலாம் வாங்குறத விட முடிஞ்ச அளவு காயின்ஸை சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து காயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து அக்ஷய திருதி திருநாளில் வந்து இது கோல்டு வாங்க முடியாதவங்க வந்து வெள்ளையாக இருக்க பொருள், உப்பு அந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்க முடியாதவங்க அதை வந்து புதுசாக வாங்கி வீட்டில் வந்து வச்சு சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதுவும் கோல்டு பற்றின மணி சேவிங் டிப்ஸ், போஸ்டல் ஸ்கீம் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.